அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருடேஜலம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா வந்தன ஐயா, வணக்கம் 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 சாமி. வணக்கம் வணக்கம் ஐயா. மக்களோட பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க சாமி. மக்களே, எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்கப்பா. இன்னும் ஒரே அமைதி. என் மேல நல்ல எண்ணம் சார், என் மேல நல்ல அபிப்பிராயம். கேள்வி கேட்டா பதில் சொல்ல அசிங்கம் இல்லையா? நிறைய அசிங்கப்படாம இருந்தா கேள்வி ஞாபகம் இல்ல சாமி, அப்ப உங்களை வளர விட மாட்டேறாங்க. இல்ல கேள்வி என் பதில் தெரியாது பாருங்க. அப்ப எனக்கு கேவலம் இல்லையா? சாமி வளர முடியும். அது தெரியாது. அறிவு இல்லையா எங்களுக்கு, அந்த ஞான அறிவு இல்லைங்க. கேக்குது என்ன சாமி? ஆக மொத்தத்துல குருக்கு தக்க மாதிரி நடந்துக்கிறாங்கன்றீங்களா? ஆமா. சரி சாமி, இன்னைக்கு நம்ம 28வது பாடல், மகாதேவ மாலை 28. சார் படிங்கம்மா, யாரும் படிங்க, விருப்பங்க. படிக்கிறாங்க. வேற யாரும் படிக்கிறாங்களா? இல்ல நீ யாரு வேணாலும் படிக்கலாம். நான் ஓப்பனா விட்டுட்டேன். நான் இப்ப பேர்லாம் கூப்பிடுறது இல்ல. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பூதமே அவை தோன்றி புகுந்து ஒடுங்கும் புகலிடமே, இடம் புரிந்த பொருளே போற்றும் வேதமே, வேதத்தின் விளைவே வேத வியன் முடிவே, அம்முடிவின் விளங்கும் கோவே. நாதமே நாதாந்த நடமே, அந்த நடத்தினையுள் நடத்துகின்ற நலமே. ஞான போதமே போதமெல்லாம் கடந்து நின்ற பூரணமே, யோகி அருள் பொழிந்த தேவே. மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற 5 பூதங்களாக விளங்குகின்ற இறைவனே, தோன்றியது மறையும் என்ற தத்துவங்களுக்கு ஏற்ப இந்த பூதங்கள் தோன்றியது உன்னிடமே. அவை சொல்லுங்க, படிக்குவா. தடங்களை மன்னிக்கவும். தோன்றியது மறையும் என்ற தத்துவங்களுக்கு ஏற்ப இந்த பூதங்கள் தோன்றியது உன்னிடமே. அவை பின் ஒரு காலத்தில் அழிந்து ஒடுங்கும் காலத்தில் அவைகளுக்கு புகலிடமாக விளங்கும் தேவனே. அவைகள் தங்க இடம் கொடுத்து கொண்டிருப்பவனே. இதே கருத்தை, அதாவது அண்டங்களிலும் பிண்டங்களிலும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது, இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி மேலும் மேலும் தோன்ற தோன்ற இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றதாம். இல்லைங்கம்மா, இல்லைங்க, இது முடிச்சிருவோம். நம்ம பாத்துருவோம். தமே பூதமே அவை தோன்றி புகுந்து ஒடுங்குமா சாமி? புகலிடமே இது வரைக்குமா? ஓகே. மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற 5 பூதங்களாக விளங்குகின்ற இறைவனே. இறைவன் 5 பூதங்களாக விளங்குறாரா, இல்ல 5 பூதங்கள்ல அவர் இருக்கிறாரா? இல்ல பூதம் அவனே விளங்குறான். அவனே பூதமா விளங்குறான். ஆமா. எப்படி சாமி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவன் இருக்குல்ல, மண்ணில் இருக்கு இல்லையா? உதாரணம், அது ஒரு வரி எடுங்க. மண்ணிலே மண்ணா இருக்காது இல்லையா? மண்ணில் மண்ணில் கவலா 340 மேல உங்களுக்கு வருஷம் வட்டி.
170 340 எனக்கு 170 உங்களுக்கு. அதானே எனக்கு நம்ம 170. அப்ப 170 படிங்க. என்ன சாமி அவன் 169 இருந்தா 170 படிங்க. ஒரு வரி படிச்சா போறோம். விண்ணுரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் மேல 169 சார், 169. விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னி நிறைந்த அருட்பெரும் ஜோதி. விண்ணுக்குள்ள விண்ணா இருக்கிறான், ம் நடுப்புற விண்ணாவே இருக்கிறான், ம் நெருங்கி இருக்கிற அற்புதம் ஜோதி. இப்ப அதே அவன் தான் மாதிரி மண். காற்றுனுள் காற்றாய் காற்றின் காற்றாய் அதே மாதிரியா அதே மண்ணில் மண்ணா பாருங்க. அனலினுள் அனலாய் அது மாதிரி பரவாயில்ல புனலினுள் பரவாயில்ல. புனலாய் புவியினுட் புவியாய். அப்புறம் ஓகே ஓகே ஓகே. அப்புறமா மேல மண்ணு வரும் பாருங்க. மேல மண்ணு வரும் பாருங்க. மண்ணு மண்ணின் திண்மையை வகுத்தது கிடக்கை. இது மண்ணோட அப்படியே டீட்டெயில். அப்படி அப்படி ஆமா முன்னூறு இது அப்படியே டீட்டெயில். டீட்டெயில். சரி நம்ம அங்க போவோம். சரி தோன்றியது அது எல்லாமே அவன் தான். மண்ணு நீர் நெருப்பு காற்று அவன் எல்லாத்தையும் அவன் தான் நிறைஞ்சிருக்கான். அவன் தான் எல்லாமே இருக்கான். அதான் போதமே காத்து நம்மள வாழ வைக்குது சாமி. போதமே நீர் நெருப்பு எல்லாம் நம்மள வாழ வைக்குது. ஆமா 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 ஆமா. அவன் தோன்றியது தோன்றியது மறையும் இல்ல அவன்கிட்ட தான் தோன்றியது. எல்லாம் அவன்கிட்ட தோன்றியது. அது முடியும் போது அவன்கிட்ட தான் முடியும். முடியும் போதுனா எப்படி? கடைசி எண்பது இடம் வந்துன்னா ஊழி வருது வச்சுக்கோங்களேன். பிரளயமா? பிரளயம் அப்புறம் வந்து அவன் அங்கிருந்து அவன்கிட்ட விடுங்க. அப்ப என்ன அவனே தோண்டி வச்சுட்டு அவனே அழிக்கிறானா சாமி? அல்ல நடக்கும். எல்லாமே அவன் தான் முத்தம் அவன் தான். ஆக்கள் அழித்து தொழித்து அத்தனை அவன் தான். அப்ப சாமி பிரளயம்னு ஒண்ணு இருக்கா? அப்ப அவன் எத்தனை நடந்திருக்கேன். எத்தனை நடந்திருக்கு சார். எத்தனை ஒரு இல்ல வரலாறு அதை பத்தி சொல்லியிருக்காரா பிரளயம் நடக்குது அப்படின்ட்டு? ஊழி என்ன ஒரு ஊழி வந்து எத்தனை வருஷம்? அது ஒவ்வொரு நிறைய வருஷம் இருக்கும். ஒரு ஊழி முடிஞ்சிருச்சுனாக்கா உலகம் அழிஞ்சிரும் சாமி. அப்புறம் இன்னொரு ஊழி தொடங்குமா? ஆமா ஆமா. கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து வரும். ஆமா. அப்ப இதே மாதிரி நடந்திருக்கு சொல்லுங்க. நிறைய வாட்டி போய் சொல்லுப்பா. போய் சொல்லு. இல்ல அடியோட டைனோசர் போச்சு. சரி அது வந்து அந்த மெத்தியோரைட் இது பண்ணாரு சாமி. இல்ல ஊழியர் போச்சு. உலகத்தை நான் உலகமே ஃபுல்லா அழிஞ்சு போயிருன்னு நினைச்சேன் சாமி. உலகமே இல்லாம போயிருன்ட்டு. உலகத்துல உள்ள உயிர்கள்லாம் அழிஞ்சிருன்னு சொல்லுங்க. மேல உயிர்கள்லாம் அழிஞ்சிருமா இல்ல உலகமே அழிஞ்சு போயிருமா? உலகம் வந்து உருண்டையா இருக்கு சாமி. அப்படியே காணாம போயிருமா? காணாம போகுது சார். இப்ப இந்தியால இமயமலை இருக்கு இல்லையா? இப்ப எவ்வளவு ஹைட் இருக்கு இமயமலை? ஆமா இருக்கு. தண்ணோட இருந்தது. தண்ணிக்குள்ள இருந்தது. ஆமா. கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்புலாம் இருக்கால. தண்ணி அவ்வளவு மேல எவ்வளவு வந்துருக்குல்ல. தண்ணி எவ்வளவு தண்ணி வந்துடும். ஆமா அது மாறி மாறி வரும். மாறி வரும். நல்ல நீராகவும் நீர் நலமாகவும் மாறி மாறி வரும். அதான் கற்பம் பல பல கழியணும் அழிவுரா அப்படின்னு. ஆமா. கற்பம் 4 சேர்ந்தா ஒரு கற்பம். கற்பம் பல பல கழியணும். ஒரு கற்பம் வந்து உலகம் அழிஞ்சிருமா சாமி? அப்ப யுகத்தில் அழியும் சார். 4 யுகம் சேர்ந்தா ஒரு கற்பம். 4 யுகம் சேர்ந்தா ஒரு கற்பம். யுகத்திலே அழிஞ்சிடும். சரி. அழிந்து ஒடுங்கும் காலத்தில் அவைகட்கு புகலிடமாக விளங்கும் தேவனே. இப்ப என்ன சாமி அது ஒடுங்குறது? புகலிடம்னா என்ன சாமி? எல்லாம் ஒடுங்கிடும். ஆகும். அது அங்க ஒடுங்கிடும். அவைகள் தங்க இடம் கொடுத்து சாமி. இப்பதான் புரியுது. வெளி சாமி அவன். அப்ப அவன் தங்க இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆமா அவனுக்குள்ளதானே எல்லாமே இருக்கு. வெளிதானே பரமாகாசம். வெளி அவ்வளவுதான். நான் கூட ஏதோ ஒரு
ஒரு நீ உருவமா மூடு கற்பனை இல்ல பண்ணு. இல்ல மூடு சரியில்லை உனக்கு இன்னைக்கு. உருவமா கற்பனை இல்ல பண்ணிட்டேன். மூடு சரியில்லை உனக்கு. ஏன் சாமி? இல்லை எதுவும் அர்ஜென்ட் வேலை வச்சிருக்கீங்களா? அர்ஜென்டா இல்ல சாமி, அர்ஜென்டா இல்ல. மெதுவா போ, அதை பத்தி நான் கவலையே படல. நீங்க இப்ப யார் ஞாபகப்படுத்திட்டீங்க இப்ப. சரி சாமி. அவைகள் தங்க இடம் கொடுத்து கொண்டிருப்பவனே. இதே கருத்தை, அதாவது அண்டங்களிலும் பிண்டங்களிலும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. இதே கருத்தை, அதாவது அண்டங்களிலும் பிண்டங்களிலும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமற என்ன சாமி நிறைந்துள்ளது? அப்படியே அப்படியே பண்ணு. இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி மேலும் 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 தோன்ற தோன்ற இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றதாம். ஓகே, படிங்கம்மா. இப்ப படிங்க. ஓகே சார். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் ஆன எல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்கமற நிறைந்தே கொண்ட எல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமயமாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம் ஒண்டகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் பொருள்களெல்லாம் இடங்களெல்லாம் ஆன இடங்களெல்லாம் கேலக்சி. ஓகே, பிண்டனா அதுல பொருளா சாமி? மன்றாடு ஜீவன்கள். ஓ, மனுஷாலா? ஜீவன்கள். ஓகே, அதனால உயிர்கள். அப்படின்னா உயிர்கள். இப்ப உயிர்களும் ஜீவன்களும் வேற வேறையா? ஜீவனா உடம்போட சார், உள்ள இருந்து உயிர். ஓ, உயிர்கள் எல்லாம் அப்புறம் பொருள் ஜடப்பொருள், ஜடப்பொருள்கள் எல்லாம் இடம் கொடுத்துட்டு ஆனை சாமி இல்லைங்க. ஆனை எல்லாம் பொருளான எல்லாம் பொருள்களான எல்லாம் இடங்கள் எல்லாம். இடங்கள்னா எல்லா இடமும். சரியா சாமி? வெளியானே வெளியே. ஓகே, எல்லாத்தையும் நீக்கம் நிறைஞ்சிருக்க. அப்படியே நிறைந்தே கொண்டாடுறது வருது. புது புதுசா அண்டங்கள்லாம் வருது இல்ல, வருது. அண்டாண்டெல்லாம் புதுசு புதுசா உருவாகுது. கொண்டாடலாம் எடுத்து கொண்டு வந்து மேல நல்ல இடம் வருது சாமி. அவ்வளவு ஐட்டம் இருக்கு சாமி. கொசன்னு அவ்வளவு ஐட்டம் இருக்கு உள்ளுக்கு. ஆனா ஒரு ஐட்டத்துக்கும் இன்னொரு ஐட்டத்துக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ இடையில எவ்வளோ ஒரு வேக்கண்டான இடம் இருக்கு தெரியுமா சாமி? அதுக்குள்ளேயே இன்னொரு பிளானட் கூட 2-3 பிளானட் வச்சிடலாம். இடம் கொடுத்து சலிப்பு இல்லாம. ஏன் சலிக்குது? எதனால நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கப்பா, நான் இடம் வச்சிருக்கிறேன், சலிப்பே கிடையாதா? கண்டம் வேளாம்னா என்ன சாமி? கண்டம் ஒரு போர்ஷன். கண்டம் கிடையாது, அகண்டம் மொத்தமா ஃபுல் கண்டம். இப்போ உலகத்துல ஆசியா அப்படியே சொல்றோம் இல்லையா, அதாவது ஒரு பகுதி, ஒரு ஒரு போர்ஷன், ஒரு பகுதி. அதெல்லாம் கடந்து அகண்டமா வழங்குது. ஓ, இதுல ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமா, கண்டமெல்லாம் கடந்து அகண்டமாய். அகண்டமாய்னா அகண்டம் ஃபுல்லா, இந்த ஒரு போர்ஷன் சொல்ல முடியாது. அப்படியா? அது தெரியல. அதுவும் கடந்த வெளியாய் அண்டமும் கடந்து போச்சு, கடந்துடும். அப்ப சாமி இந்த அண்டம் அப்ப அதுக்கு மேல இன்னொன்று இருக்கா? ஆமா, அகண்டமாய் அதுவும் கடந்த வெளியாய். அப்ப அதுக்குள்ளதான் அகண்டமே இருக்கா? அப்ப அது ஒரு வெளி, அதுக்குள்ள அகண்டம் இருக்கா? வெளி. அப்புறம் அது வெளி. அப்ப என்ன சாமி? அகண்டம்
அப்புறம் அதுல ஒரு வெளி, அதுக்கப்புறம் தனி வெளி. தனி வெளி. இது எப்ப பாத்தீங்க? இல்ல அது பேர் தெரியுமா? சிற்றம்பலம். முடிஞ்சு கதை. ஓ, இதுதான் சாமி அண்டத்தை விட பிண்டம் விசாலம் அப்படின்னாரு. அதா சாமி ஒன்றகு சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். முடிச்சிட்டாரு. தனிக்கடவுள் ஒருவர் உண்டே. அப்ப அவரோட சொரூபம் வந்து தெரிஞ்சிச்சு சாமி. ஆகாயம் தான், வெளிதான். வெளிதான். ஆனா இதுல என்னதான் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, இங்க முடிச்சாரு பாருங்க. முடிச்சிட்டாரு. வெளியே இருக்குன்னு நினைக்காதப்பா, உன்னோட சிற்றம்பலத்துக்குள்ளதான் இவ்வளவும் இருக்கு. அதாவது சாமி, இப்ப நம்ம வந்து போர்ட்டல்னு கேள்விப்பட்டீங்களா சாமி? போர்ட்டல் போர்ட்டல் சாமி, போர்ட்டல் கேள்விப்பட்டது இல்லையா? போர்ட்டல் சாமி, இல்ல இல்லங்க சாமி, நான் காமிக்கிறேன். என்ன சாமி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் இப்ப காட்டுறேன். தெரியுதா ஸ்கிரீன்ல? ஓகே, பாருங்க சாமி, இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. இதுக்குள்ள பூந்தீங்கன்னாக்கா நீங்க வேற இடத்துக்கு வந்துருவீங்க, வேற எங்கேயாச்சும் போயிருவீங்க. பாருங்க, ஒரு 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 இது மாதிரி. இப்ப வெளியில வெளி நிறைய இருக்கா, பெரிய வெளியா இருக்கா, அதுல நம்ம பிரயாணம் பண்ண முடியாது, மூச்சு அடைச்சிடும் இப்போ வெளியே போனோடனே. சரியா சாமி? ஆனா நமக்குள்ளே ஒரு போர்ட்டல் இருக்குன்ற பூர்வ மத்தியில. புரியுதா சாமி? புரியலையா? இப்ப இறைவனோட வெளியை நீங்க பாக்கணும்னாக்கா நீங்க மேல பறந்து போக முடியாது சாமி. எங்க போறீங்க? எங்க போகணும்னு தெரியாத. இப்ப நம்மக்குள்ளேயே சிற்சபை அப்படின்ட்டு இருக்கா, இருக்கு சொல்றாங்க. இருக்கு. என்ன சாமி பார்த்தோம், இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க, இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கா இல்லையா? அத முதல்ல சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றாங்க. சரி, சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுனாக்கா அதுதான் ஒரு போர்ட்டல். அது மூலியமா நம்ம வந்து போயிட்டு இறைவன் அடையலாம் அப்படின்னு சொல்றேன். போர்ட்டல் போர்ட்டல் புரியுதா? போர்ட்டல்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு சார். போர்ட்டல்னாக்கா நீங்க இங்க பூந்தீங்கன்னா அங்க வந்துருவீங்க. சரி சார். அது மாதிரி இப்ப அதுக்கு இதுக்கு எப்படி கம்பேர் பண்ணி சொல்றீங்க? புருவ மத்திக்குள்ள நம்மளா போயிட்டு அந்த சிற்சபைக்குள்ள போட்டு திருப்பி வெளில வரதா? இல்ல 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 இல்ல. இப்ப நீங்க இறைவனை பாக்கணும்னாக்கா வெளியில எங்க போய் தேடுவீங்க? வெளியில தேட முடியாது, உள்ளார புருவ தேட மத்திக்குள்ளதான். முடியாது. அப்ப இறைவனோட வெளிக்கு நீங்க போகணும்னாக்கா வெளிக்குள் வெளிக்கடந்து அப்படின்னு சொல்றாருல. இப்ப நமக்குள்ளதான் அந்த போறதுக்கான வழி அங்க இருக்குன்ற, குறுக்கு வழி. ஓகே ஓகே ஓகே. அதுதான் போர்ட்டல். போர்ட்டல்னாக்கா இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்தியால இருந்து மலேசியாவுக்கு வர போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். உங்க ரூம்ல வந்து அப்படியே ஒரு இது பண்றீங்க, அப்படி பண்றீங்க, திடீர்னு அங்க ஒரு ஓட்டை தெரியுது, அது போல பூந்தீங்கன்னாக்கா மலேசியாவுக்கு வந்துருவீங்க. ஆமா ஆமா. எங்க பசங்க சின்ன வயசுல நாங்க இந்த ஒசூர்ல இருந்து நம்ம திருப்பாச்சேத்திக்கு போனோம். திருப்பாச்சேத்தி எங்க ஊரு சார், மதுரை பக்கத்துல. இந்த அப்படி போயிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க என் பசங்க. அம்மாச்சி வீட்டுக்கு போயிடணுமா, இங்க கதவு திறந்தா அங்க போயிடணுமா அப்படின்னு. அதாவது இங்க கதவு திறந்தீங்கன்னாக்கா அங்க வந்துருவீங்க உதாரணத்துக்கு. அதான் போர்ட்டல். ஓகே ஓகே சார். அந்த போர்ட்டல் வந்து நமக்குள்ள இருக்குன்ற, அதாவது நமக்குள்ள இருக்கு, ஆனா அங்க போகணும். பட்டணம் கிட்ட இருக்கு, எட்டி பார்க்க தான் நேரம் இல்ல சாமி. எட்டி பார்க்க சாமி, எட்டி பார்க்க. எப்படி? பட்டணம் கிட்ட இருக்கு, கண்ணு கிட்டதான் இருக்கு, எட்டி பார்க்க தான் நேரம் இல்ல. சரி குருவே, சரி, சூப்பரா சொல்லிட்டாரு சார். இப்ப எல்லாரும் ஜாம் ஆயிட்டீங்க போல இருக்கு. எல்லாரும் ஜாம் ஆயிட்டாங்க போல இருக்கு சார் சொல்லுங்க. பட்டணம் கிட்ட இருக்கா, எட்டி பார்க்க நேரம் இல்லையா? தவத்தை சொல்லியிருக்காங்களே சாமி. அதுல எட்டி பாக்குறதுனால கண்ணை மேல தூக்கி பாக்கணும் சாமி. பட்டணம் கிட்டதான் இருக்கு, சிற்சாபிக்கு போனாக்கா எல்லாம் கிடைச்சிரும், அங்க இருந்து போனா.
சிம்பிளா தான் இருக்கு. கேட்கும் போது சிம்பிளா இருக்கு. செய்யும் போதுதான் தெரியுது. உட்காரும் போதுதான் இல்லாத நடப்பு எங்கேயோ கூட்டு போயிட்டு எங்கேயோ லாஸ்ட் ஆகி திருப்பி வந்து ஐயோ, ஏய், அதான் போர்ட்டல். ஓகே, நன்றிம்மா. அடுத்து படிங்க வேற யாரும். படிக்கிறேங்க ஐயா. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்கம்மா, எங்க வந்துட்டீங்க? ஓ, வேதமே. வேதம் என்பது போற்றும் வேதமே வேதத்தின் விளைவே வேதவியன் முடிவே அம்முடிவின் விளங்கும் கோவே. அது அதே வரைக்கும் படியும், அதே படியும். படிக்குமா. வேதம் என்பது பதிநூல் என்கின்றார் உரைநடையில். வேதம் இறைவனைப் பற்றி விளக்கங்களை அளிப்பதால் அவன் வேதமாகவே விளங்குகின்றான். அந்த வேதங்கள் கூறும் பயனாகவும் விளங்குகின்றான். வேதங்கள் எதை முடிவாக கூறுகின்றனவோ அந்த முடிவு அவனை பற்றியதே. அதன் முடிவிலே விளங்குபவன் இறைவனே. தன்னை விட்டு புறத்தே அது என இறைவனை சுட்டிக்காட்ட இயலாது என்பார். அப்புறம் 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 இது இது படிங்க. வேற, இது வேறம்மா, வேற இல்லைங்க. வேதம் என்பது பதிநூல் என்கின்றார். வேதனாக வேதம் வந்து இறைவனை பத்தி சொல்லுதா சாமி? பதினா இறைவன். ஆமா ஆமா ஆமா. வேதம் இறைவனை பற்றிய விளக்கங்களை அளிப்பதால் அவன் வேதமாகவே விளங்குகின்றான். இதுதான் புரியல. என்ன விளங்கி வந்தல? வேதம் இறைவன் விளக்க சொல்லுது. இப்ப இறைவனே ஆமா. வேதமா? அவனே வேதமா இருக்கு, விளங்கலாம், வேதமா விளங்கலாம், விளக்கம் தானே. சாமி இந்த வேதம் வந்து சாமி கன்ஃபியூஷனா இருக்கு. இது யார் எழுதுனது? யாருக்கெல்ல எழுதிருப்பாங்க அது? சார், முதல்ல வந்து இந்த வேதத்துக்கு வந்து சிவன் சொன்னான், விஷ்ணுவுக்கு சொன்னான், ம் பிரம்மாவை சொன்னாரு, ம் பிரம்மா நாரத சொன்னாரு, ம் நாரதான் எங்க மன்றம் எடுத்துனான்னு சொல்லி வியாசர் தான் வேதத்தை வந்து எழுத்து கொண்டு வர்றாரு. எழுத்து கொண்டு வராரு. ஓகே. அவர் எழுதி விளக்க சாமி எழுதி சாமி நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி. இது வந்து ஒரு கதை, சரியா சாமி? இந்த கதையை உருவாக்கு வியாசர் எழுதி உண்மையா? வியாசர் எழுதிட்டு போட்டோம். அதுக்கு முன்னுக்கு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கதைங்கிறேன். சரி, உங்க இஷ்டம். இல்ல இல்ல, அப்படி நீங்க சொல்ல முடியாது. என் இஷ்டம் அது இல்ல. இது அப்படியான்னு ஆதாரம் இல்லையா? கேக்குறேன். அல்ல இல்ல, நான் அப்படியான்னு கேக்குறேன். இது ஆதாரம் இல்லையா? என்ன சாமி ஆதாரம் இல்ல? சரி விடுங்க. இல்ல, வேதத்தை என்ன சொல்றாங்க, முதல்ல இருந்து எழுத்து வார்த்தை இல்ல, அது வந்து வாய்மொழியா வந்தது. ஆனா ஒருத்தர் சொல்ல சொல்ல மாறி மாறி வந்தது. குரு சிஷ்ய பாரம்பரியம்னு வைங்க. அது வியாசர் தான் வந்து எழுத்து வாங்கினாரு. அவர் எழுதப்பட்டாரு லாஸ்ட்ல. இல்லைங்க, வியாசர் என்ன மொழி எழுதினாரு? அது என்ன சாமி? வியாசர் தமிழ் இருப்பாரு. என்ன வியாசர் தமிழா? வியாசர் பாடி இருக்கு, வியாசர் பாடி இருக்கு, வியாசர் பாடி என்ன சாமி சொல்றீங்க? தமிழ்ல எழுதினாரா? ஓகே ஓகே, சரி. வியாசர் பாடி தமிழா? மெட்ராஸ் இருக்காது வியாசர் பாடி. வியாசர் பாடின்றது வந்து அவரோட இடமா அப்ப சாமி? ஆமா, அவர் இருந்து ஒரு இருந்து இடம். ஓ, அது என்ன பாடி? இடத்துக்கு பேருமா? ஓ, பாடி 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 அவரெல்லாம் பேர் வச்சு வரலாம். ஓகே ஓகே. பாடல் பெற்ற தலம். என்னங்க? இந்த பாடல் பெற்ற தலம் எல்லாம் பாடி சொல்லுவாங்க. ஓ, பாடல் பட்ட தலம்னா அதே புரியல எனக்கு. இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. பாடல் பட்ட தலம் இல்லையே, அப்படின்னு தெரியலையே. சரி, பாடல் பட்ட தலம்னா என்ன? அது போய் சொல்லுங்க. திருப்பதி எல்லாம் பெரும் பாடிக்கலாம்ல. ஓ, பாடப்பட்ட தலமா? ஆமா ஆமா ஆமா, அதான் படம் இருக்குது. வியாசர் எழுதிட்டு கடைசியா எழுதுறாரு, உருவமே இல்லாத உனக்கு 1000 உருவம் நான் கொடுத்துருக்கிறேன், என்ன மன்னிப்பாயாக எழுதியிருக்காரு. ஓ, அவரே அப்படி எழுதியிருக்கிறாரு. உருவமே இல்லாத உனக்கு, உருவம் இல்லாத உனக்கு 1000 உருவம் கொடுத்ததுலே என்ன மன்னிக்கணும். சரி, அந்த இது எங்க இருக்குது? யாரு தெரியும்? இப்ப யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க படிச்ச மாதிரி சொல்றீங்க, அப்ப யாருக்கு தெரியும்? எப்படி சாமி அந்த புக் படிச்ச சொல்றதாமே? எங்க இருக்கு அது புத்தகம்? அந்த புத்தகம் எப்பயோ போட்டுதுப்பா. அதாவது வேதத்தை படிச்சிருக்கிறீங்க.
வியாச பாரதம்னு ஒண்ணு புக் இருக்குங்களா, அதுல அது இருக்குமா என்ன? பாரதம் அது, சரிங்க மகாபாரதம் அது, மகாபாரதம் அது. சரிங்க. இது வந்து வேதங்கள் எழுதுன. வேதமே இது, வேதம். சரிங்க, வேதமே எழுதியிருக்காராம். ஓகே. வியாசப்படி வேதம், வேதமே அப்ப அதை பேர். அப்ப அவன் தான் வந்து வேதமாவே விளங்குகிறான். அந்த வேதத்துல சொல்ற ஒவ்வொன்றும் அவன் தானே, அவனை பத்தி தானே சொல்லுது சாமி. ஆமா ஆமா ஆமா. வேதங்கூறல் பயனாகவும் விளங்கு. பயன்னா பிரயோஜனம் அதான். இல்ல சாமி, இப்ப வேதத்துல இதுன்னா இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஆமா அந்த சார், மாதிரி பயன். ஆமா சார். உதாரணம், தர்மம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சுரபதான கதை இருக்கு வருது இல்ல, சூரபத்ம கதை. ஓகே தப்பு பண்ணா சாமி, அது தண்டனை கிடைக்கும். வேதமா? ஆமா, அது புராணம் அதுதான் இல்லையா? கந்த புராணம் இல்லையா? அது புராணம் வேற, அது வேற தனி. ஆ, இது வந்து வேதம். சூரபத்ம கதை வந்து வேதமா? ஆமா, சூரபத்ம கதை மன்மதன் கதை வேதம். அப்ப புராணங்கிறது புராணம் வந்து சிவன் அடியார் மாணிக்கவாசர், அப்பர் சம்பந்தர், எல்லாம் சரி. புராணம், அப்ப பெரிய கந்த புராணம். புராணம் அப்படின்றீங்க, அது என்ன சாமி? அப்ப முருகபதி கதை புராணம். முருகனோட கதையா? ஆமா, சரி, சிவபுராணம் விநாயகர் சிவனோட கதை. ஆமா, விநாயகர் புராணம் விநாயகர் கதை. வேதத்திலயும் அப்ப கதை தான் வருது. நான் படிச்சது ஆமா, இல்ல சாமி. அதாவது கருதா காரணம் தான் சார். ஐயா சொல்றாருல்ல, ம். வேத உண்மை நினைக்காகவும் வேதம் பொய் சொல்றாருல்ல, ஆ, அது கதையோட காரணம் வந்து உண்மை. சொல்றது யாரு, ஓகே தரது ஓகே. யாரு, அதாவது உண்மை. சாமி, வரல என்ன சொல்றேன்னா, உலகறி வேதாகமம் தான் பொய். உலகத்துல ஆமா, எதுவும் புரிஞ்சுக்கிட்டு இல்லாத கதை விட்டுட்டு இருக்கானே, அதுதான் பொய். பொய். அது ஆனா உண்மை இருக்கு. அந்த முத அந்த கதையை எழுதுனது அதுல ஒரு ரகசியம் வச்சிருக்கிறான். சரியா ஆமா சாமி? ஆமா ஆமா ஆமா. இப்ப உதாரணத்துக்கு, அந்த மரத்தை அம்பு விட்டு பொழந்தோடனே ஒரு பக்கத்து கோழி, அப்புறம் இன்னொரு பக்கத்து மயில் மயில். மயிலு. அவர் மயிலை வாகனமா வச்சுட்டாருனாக்கா மாயையே அடக்கி வச்சிருக்காரு. கோழி ஆமா, வந்து நாதம் வந்துச்சுன்னா மாயை அடங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாமா? அது வந்து அது தத்துவத்தை வந்து மரமா என்னன்னா, வேல் பழந்து வேல் அறிவு ம். பழந்தது. அப்ப மயிலாவும் சேலம் ஆச்சு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப என்ன நினைக்கிறான், உண்மையிலேயே மரத்தை பழந்து அறிவு வந்து நினைக்கிறாங்க. அதுதான் உலகறி வேதாகமங்கள். சரியா ஆமா ஆமா சாமி? ஆமா. சரி. வேதங்கள் எதை முடிவாக கூறுகின்றனவோ அந்த முடிவு அவனை பற்றியதே. ஓ, எது அதாவது முடிவோ அது அவனை பற்றி தான். திருச்சி சில பேரு சோழ மாறுதுன்னு சேவல் வச்சு சாவடிச்சிருவாங்க. அதான் அந்த சேவலை ஆட்டி ஆட்டி கொண்டு வராங்க, இந்த வெள்ளை கலர் சேவலை. அதே அதேதான் சேவல் கொடியா வச்சு அதே குத்தியாசம் ஆடியும். சாமி, அது சாவடிக்கணும்னு சாவடிக்கிறாங்களா இல்ல எதுக்கு செய்யறாங்க அப்படி? ஐயா இல்ல, சேவலை மாறினாரு சொல்றேன். ஓ, அதனால இங்க சாவடிச்சிடுறாங்க சேவலை. சாவடிக்கல, சேவல் அப்படி ஆடிட்டே வர ஆடி செத்து போகுது. 3 மணி நேரம் என்ன ஆகும்? 3 மணி நேரமா? ஆ, என்ன சாமி இது, ஜீவக்கருணியமே இல்லாம இருக்கு. சரி, சரி. அதன் முடிவிலே விளங்குபவன் சாமி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதின்றதுல எங்கேயோ போறீங்க. ஏன் சாமி போக கூடாதா? போலாம் போங்க. இல்ல, அது முடி மேல்னா அதோட முடிவு அதுக்கு மேலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவன் வந்து முடிவா சொல்லவே அர்த்தம். அப்ப ஆகமமும் வேதமும் வந்து முடிவை சொல்லல. அதான் முந்தைய பட்சம் இல்ல, நாதம் வேதம் வந்து நாதம் வரைக்கும் தான் போகுது, நாத வரைக்கும் தான் போகுது. ஆகம் வந்து நாதம் வரைக்கும் தான் போகுது. ஓகே ஓகே ஓகே. படிச்சோம் இல்ல, படிச்சோம். அப்ப அதுக்கு மேல வந்து திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் அப்படி நிறைய போகுது லெவலு. ஆமா. ஓகே, ரிஃப்ரெஷ் ஆச்சு சாமி, ரிஃப்ரெஷ் ஆச்சு. என்ன மக்களே, ஓகேவா? ஓகே சார். ஓகே, படிங்கம்மா அடுத்து. தன்னை விட்டு புறத்தே அது என இறைவனை சுட்டிக்காட்ட இயலாது என்பார். பொது உணரும் போதலார் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அகவல். அடுத்தது படிக்கிறதாங்கய்யா? இல்லைங்க, இது எங்க வந்துட்டீங்க? முடிவின் விளங்கும் கோவே நாதமே எங்க சாமி?
நாதமே நாதாந்த நடமே அந்த நாடு. சரி, பாப்போம். தன்னை விட்டு புறத்தே அது படிக்குமா, படிச்சிருங்க. அகத்திலே 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 தோன்றும் அனுபவமே இறைவன். அக அனுபவத்திலே இறைவன் தோன்றி காட்சி அளிப்பதற்கு முன் நாத அனுபவம் ஆகும். எல்லாமே இறைவன் ஆதலால் நாதமும் அவனே. அந்த நாத அனுபவத்தின் முடிவில், அதாவது நாதாந்த நிலை அனுபவத்தில் தோன்றி அசையும் உள்ளொளியே. அந்த உள் ஒளியின் அசைவே நடனம். அதுவே நடராச நடனம். அந்த நடனத்தினை உள்ளிருந்து நடத்துகின்றவனும் அவனே. நாதாந்தம் என்பது பரநாதமே. நாதாந்தம் ஆகிய பரநாத நிலையில் இறைவனின் திருவடிவாகிய பேரொளி காட்சியாகும் எனவும், அப்பேரொளியின் நடுவே பொன்னொளி காட்சியாகும் எனவும், அப்பொன்னொளியின் நடுவே இறை நடனம் காட்சியாகும் எனவும் அனுபவ மாலை 54வது பாடல் விளக்குகின்றது. ஓகே, நில்லுங்க. தன்னை விட்டு புறத்தே, அதாவது சாமி சொல்லுங்க. தன்னை விட்டுனா நமக்குள்ள யாரு? நம்ம தான் சார். நமக்குள்ள பாக்கணுமே தவிர வெளில காட்ட முடியாது. அதாவது பொது உணர், பொதுனா புருவமத்தி. சரியா? ஆமா, அங்கதான் உணர முடியாது தவிர பொது உணர தவிர பிரிச்சு அதுவும் காட்ட முடியாது. பிரிச்சு அதுதான் கடவுள் அங்க இருக்காரு அப்படின்னு காட்ட முடியாது. ஆமா, அதான் சொன்ன சாமி போட்டல்ன்ட்டு. ஓகே, நானும் சொல்லியா ஓகே இல்ல, சொன்னேன், அப்படி சொல்றேன். அகத்திலே தோன்றும் அனுபவமே இறைவன். அக அனுபவத்திலே இறைவன் தோன்றி காட்சி அளிப்பதற்கு முன் நாதம் அனுபவமாகும். ஓ, நாதமே சமே விந்து. புருவமத்தில கவனம் வைக்கிறது விந்து சமே. அப்புறம் நாதம், பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம் அப்படின்னு போகுது. சரியா? ஓகே, இப்ப இந்த அனுபவத்தை சொல்றீங்க. பாட்டு சொல்றாரு. ஓகே, எல்லாமே இறைவன் ஆதலால் நாதமும் அவனே. அந்த நாத அனுபவத்தின் முடிவில், அதாவது நாதாந்த நிலை அனுபவத்தில் தோன்றி அசையும் உள்ளொளியே. உள்ளொளின்றது சாமி நடராஜர். சரியா? அந்த உள்ளொளியின் அசைவே நடனம். அதுவே நடராச நடனம். அந்த நடனத்தினை உள்ளிருந்து நடத்துகின்றவனும் அவனே. அவன் தான் நடத்துறான் அந்த நடனத்தை. சரியா? நாதாந்தம் என்பது பரநாதமே. நாதாந்தமாகிய பரநாத நிலையில் இறைவனின் திருவடிவாகிய பேரொளி காட்சியாகும். அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. சரியா சாமி? அப்பேரொளியின் நடுவே பொன்னொளி காட்சியாகும் எனவும், அப்பொன்னொளியின் நடுவே இறை நடனம் காட்சியாகும் எனவும் அனுபவமாலை 54வது பாடல் விளக்குகின்றது. இந்த பாட்டு பார்க்காம முடியாது சாமி. அப்படியே மனசுல நிக்குது. அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாத்து தோன்றியது. அதன் நடுவே தோன்றியது என்றுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள்ளாடும் வள்ளல் அருளொழியோ இது அதிசயிக்கும் வகையே. அப்ப சாமி முதல்ல நாதம் கேட்கும். சரியா? நம்ம நாதத்திலே அப்படியே கவனம் வச்சுட்டே போகும்பொழுது அது பரநாதமாக மாறும். சரியா? மாறணும். பரநாதத்துல போயிட்டோன்னே என்ன கிடைக்கும்? அடுத்து பேரொளி கிடைக்கும். அது பேர் என்ன? திக்கிராந்தமா? சரி சாமி, இது உள்ள நடக்கிற புருவமத்தில நடக்கிற அனுபவம் தவத்துல. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய நடனமே இந்த இதுதான் சாமி. நடராஜ நடனத்தை பார்த்துட்டோமாக்க சன்மார்க்கத்துல 5 ரூபாய் வேணாங்கிறாங்களே. முதல்ல அனுபவ மாலை பாட்டு வந்து பாருங்க. முதல்ல அனுபவ மாலையிலேயே நாத அனுபவம் எல்லாம் பேசுறாங்க. சரியா சாமி? அந்த அனுபவ மாலை அந்த பாட்டு மகாதேவ வருது. மகாதேவ மாலையில வருது. என்ன அர்த்தம்?
இதெல்லாம் படிக்கல. நாதாந்த நடமே அந்த நடத்தினையுள் நடத்துகின்ற நலமே. பாத்தீங்களா சாமி? இதெல்லாம் இதை படிக்காம ம் 5 ரூபா வேணாம் வேணாங்கிறாங்க. என்ன பண்ணுறது அதெல்லாம்? சரி, இந்த பாட்டை படிச்சிருங்கம்மா. பாட்டு பின்னாடி இருக்கு சாமி, அதை விட்டு நம்ம பாட்டு உளறிட்டு பாட்டு பின்னாடிதான் இருக்கு. சரி படிங்கம்மா. ஈற்றறியேன் இருந்திருந்து இங்கு அதிசயிப்பது என்ன எண்ணி அதிசயிப்பது எண்ணி என்ன நீ என்கின்றாய் எண்ணி ஐயா ஏன் அது நீ என் என்கின்றாய் நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காட்டறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோன்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியதாக தோன்றியது ஆங்காத நடுவே தோன்றியது ஆங்க அதன் நடுவே தோன்றியது தோன்றியது ஒன்று தான் தோன்றியது ஒன்று ஏமல்ல தோன்றியது ஒன்று தோன்றியது ஒன்று அதுதான் மாற்றையா பொருளியோ தோன்றியது ஒன்று அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள் ஆகும் வல்லல் ஆடும் 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 அவளுக்கு ஆடும் தப்பு ஆடும் வல்லல் அருளொழியோ அவ்வொளிக்குள் ஆடும் வல்லல் அருளொழியோ இது அதிக வகை இது அதிசயிக்கும் வகையோ வகையே வகையே தமிழாச்சரியா வகையே சாமி ஆ வரைஞ்சிருவோம் சாமி. டைம் இருக்கா? நான் அர்ஜென்டா போனோம். நீங்க அர்ஜென்டா தான் போனோம். என்ன 8 hour டிராவல் பண்ண சாமி எனக்கு நைட்டு. எங்க போறீங்க? கேர் போறீங்க? ஜோஹருக்கு போறேன் சாமி. நீங்க ஜோகுரா? ஜுகூர் அங்கதான் போறேன். ஓகே, பேரொளி, அதுக்குள்ள பொன்னொளி, அதுக்குள்ள புல்லொளி. இப்படிதான் இருக்கு. சந்தனம், குங்குமம், விபூதி, விபூதி, சந்தனம், குங்குமம். இது ஆதியிலே எவனோ பாத்துக்கான் சாமி. இதான் சைவத்தை எடுத்துக்கிறாங்க. சன்மானம் முடிவு அதுதான். சன்மானம் முடிவு சன்மானத்துல சைவத்துல இருக்கு. ஆனா சைவத்தை சமயம் மட்டங்கிறான். அப்ப வள்ளலர் இந்த சைவ இதுல இருந்தது இப்ப இதனாலதானோ? ஆமா, தென்னூர் வெள்ளுடையும் தெரியாம ஐயா தென்னூர் கொடுத்தாரு ஞானத்து வேலை. இவன் அது சைவம் அது என்ன பண்ணா வெள்ளி அடையாளம் தெரியாது அர்த்தம் தெரியாதால சைவ சின்னம் வேணான்ட்டான். சைவ சின்னங்கிறான். பேருடைய தெரியல எனக்கு. இது மேஜிஸ்ட்ரேட் எடுத்து அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க எடுத்து சொல்லிக்கணும் சாமி. நீங்க போய் நம்மளே சார்ஜ் நம்ம எல்லாம் சாமி கேஸ் நடக்கும்போது உள்ள பூந்து பேசணும் சாமி. நம்ம பத்தி வச்சுங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். உள்ள போக முடியாதா? எப்படி போக முடியாது? நம்ம ஒரு லாயர் வச்சு வாதாட வேண்டியதான். சரி, அது சொன்னா புரியவா போகுது? உருகேசா ஏதோ பட்டு போறீங்க. சரி படிங்கம்மா. அடுத்து ஒரு பத்தி படிச்சிருங்க. இந்த அனுபவத்தில் தோன்றும் இன்பமே ஞான இன்பமாகும். இல்லைங்க, அந்த அம்மாவை படிக்க சொன்னாங்க. நெட்டு போச்சு போல இருக்கு சாமி. உடு கொஞ்சம் படிச்சு தயக்கம். பேசும்போது விட்டுட்டு வருது. இந்த அனுபவத்தில் தோன்றும் படிக்கிறேங்கய்யா. இந்த அனுபவத்தில் தோன்றும் இன்பமே ஞான இன்பமாகும். இதுவே பேரின்பம் ஆகும். மற்ற உலகியல் இன்பங்கள் அனைத்திலும் சலிப்பும் துன்பமும் நிச்சயம் தோன்றும். எனவேதான் உலகியல் இன்பங்கள் அனைத்தும் சிற்றின்பம் ஆயின. இறை அனுபவம் தரும் இன்பம் என்றும் குறையாதும் மாறுபடாதும் சலிப்பற்றும் விளங்குவதால் அது பேரின்பம் ஆயிற்று. எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வு. சரியா சாமி? இந்த அனுபவத்தில் தோன்றும் இன்பமே ஞான இன்பமாகும். அப்ப ஞானம் தான் இன்பமா சாமி?
ஆமா அப்புறம் அதுதான் ஞானானந்தம்னு வச்சிருக்காங்கடா பேரு. ஆமா ஞானானந்தம். ஆமா ஆமா இதே பேரின்பம். அப்ப நம்ம அனுபவிக்கிறது மற்ற சிற்றின்பம். உலகியல் இன்பங்கள் அனைத்தும் சலிப்பும் துன்பமும் நிச்சயம் தோன்றும். சைடு எஃபெக்ட் இருக்கா சாமி? சைடு எஃபெக்ட் இல்ல. ஆ, இப்போ ஸ்வீட் சாப்பிடுறீங்க, இப்போ ஸ்வீட் சாப்பிட்டா சாப்பிடுறேன். கொஞ்சம் சாப்பிட்ட போல இருக்குது இல்ல, முதல்ல நல்லா இருக்கு சாமி, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே அப்படியே திகட்டிடுது. சரிப்பு. ஓர சாப்பிட்டா சுகர் துன்பம் வரும். சுகர் தினைக்கும் லட்டு சாப்பிட்டாக்க அவ்வளவுதான் துன்பம். துன்பம் நிச்சயம் வரும். நிச்சயம் தோன்றும். அது சும்மா அப்படி இல்ல, நிச்சயம் நிச்சயம் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். எனவேதான் உலகிய இன்பங்கள் அனைத்தும் சிற்றின்பம் ஆயின. இறை அனுபவம் தரும் இன்பம் என்றும் குறையாததும் மாறுபடாததும் சலிப்பற்றும் விளங்குவதால் அது பேரின்பம் ஆயிற்று. ஓ அப்ப சாமி, அப்ப இப்ப நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இதை அனுபவிக்கிறோம். உதாரணத்துக்கு ஹாலிடே போறோம்னு வச்சுங்களேன். ஹாலிடே போறோம், செம்ம டயர்ட் ஆயிருது. அங்க போனா அவன் ஏதாவது பிரச்சனை கொடுக்க, டிரைவர் ஏதாவது பண்ண, அங்க டென்ஷன் ஆகி, சரியா? ஆனா பாருங்க, இப்ப இந்த பேரின்பன்றது வந்து அது மாறுபடாது, குறையாது, சலிப்பும் வராது. சரியா சாமி? சதா இன்பம். நான் பண்றேன், அழகா பண்றேன். சரி பண்ணுது நமக்கு இல்ல வராது. சந்தோஷம், ஓகே பண்ணலாம். நீ எவ்வளவு சரிங்க, பாவம் கிளாஸு, ரெக்கார்டிங், எடிட்டிங், ரிலீசிங் எல்லாம் சீக்கிரம் பண்ணிட்டு போறீங்கல்ல. அப்புறம் டியூஷன் நேரம் இருக்கு சாமி, பண்றேன். டியூஷன் ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இங்க யாரும் இல்ல சாமி, அதனால பண்றேன். எல்லாம் இருந்தா ஐடி வச்சுக்கல, அவ்வளவுதான். அப்புறம் படிங்க. சரி நான் படிக்கிறேன். நன்றிமா, நன்றி. என்ன இல்லைங்க, இது எங்க வந்துட்டீங்க சாமி? நாதுமே நடந்து ஞான போதமே. போதம்னா இன்பம், போதமெல்லாம் கடந்து நின்ற பூரணமே. யோகியர் அருள் பொழிந்த யோகியர் உள் சார், அருள் இல்ல. யோகியர் உள் உள்ள இல்ல உள் 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 பொழிஞ்ச அப்படின்னா யோகியர் உள் பண்றான் அவனுக்கு உள்ள சார். ஓ என்னென்ன இன்பங்கள் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றனவோ அவ்வளவு இன்பங்களையும் கடந்து பூரணமாய் விளங்கும் ஞான பூரணமே என இறைவன் இயம்புகின்றான். ஓ நம்ம என்னென்ன இன்பம் அனுபவிக்கிட்டோமோ அதையும் கடந்து இருக்கு. சரியா சாமி? அப்ப நம்மளுக்கு இன்னும் அது வந்து டேஸ்ட்ல வரல சாமி. சரியா? அதை டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் சாமி, மத்தது எதுவுமே பிடிக்காது. சரியா? அப்ப உலகியல விட்டுட்டு அருள் போணுமா, இல்ல அருளியல் முயற்சி பண்ணிட்டு உலகில இருக்கிறோம், அருளியல் முயற்சி பண்ணிட்டே போறோம், டேஸ்ட் பண்ணிட்டோம், அப்ப உலகில ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவோமா? என்ன கதை? உதாரணத்துக்கு சாமி, இப்ப என் பையன் இருக்கான், அவனுக்கு வந்து டாய்கா பிடிக்கும் சாமி. நானும் ஒரு காலத்துல டாய்கா வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தேன் சாமி. ஆனா இப்ப நான் போயிட்டு எனக்கு டாய்காவா வாங்கிட்டு இருக்கேன் இல்லையே. நான் என்ன வாங்கணும்னு பாக்குறேன், மெர்சிடிஸ், அப்புறம் ஹோண்டா, அது ஏதாவது வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். இல்லைங்க சாமி, இல்லைங்க, அதாவது அந்த டாய்கால் உள்ள விருப்பம் போச்சுன்ற. இந்த விருப்பமும் போயிடும். அப்ப என்ன சாமி, 7 உட்கார்ந்து இருக்க வேண்டியதானுங்க? ஓகே சரி சாமி, 7 இருக்க வேண்டியதான். அப்ப 7 இருக்கிறவன் இன்பமா இருக்கிறான்னு அர்த்தமா? ஆமா, பிரச்சனை இல்லை பாருங்க. ஆமா சாமி, எதுவும் பிரச்சனை இல்ல. மாசம் இருக்கு இடம் இருக்கு. அப்புறம் பிரச்சனை வருது. வேற ஒண்ணும் கிடையாது. சன்மார்க்கம் தான் வேற. எதுவும் பாக்குறது கிடையாது. அதுக்கு முன்னுக்கு நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களே ரொம்ப நாள். அது வேற விஷயம், அது வேற.
அது வேற விஷயம் இல்ல. அங்க பட்ட பாடுக்குதான் இங்க வந்திருக்கு. பென்ஷன் எப்படி சும்மா வருமா சாமி? சும்மா இப்படி வருமா? வீட்டுக்கு கொண்டு வந்து வேலையை பார்க்கணும், முடிக்கணும். அது ரொம்ப சரியை வச்சு ரொம்ப வச்சு ரொம்ப வச்சு ம் ரொம்ப வச்சு இந்த இந்த அனுபவம் யாருக்கு கிட்டும்? சாதாரண மக்கட்கா? இல்லை, யோகியர்க்கே சாத்தியமாகும். அதனால் தான் யோகியருள் பொழிந்த தேவி. சாமி, பொழிந்தன என்ன சாமி? விளங்கிய விளைந்தாவா? விளங்குகிற விளங்குகின்ற. ஓ, அப்ப யோகியர்க்கே சாத்தியமாகும் அப்படின்னாக்க யார் யோகம் பண்றாங்களோ அவங்கள யோகினா என்ன சாமி? மனசை ஒரே நலப்படுத்துறேன். ஓ, நீ அருளிலே மனசு நலப்படுத்த நீ தான் யோகி. அதாவது தனுகரநாதியே கடந்து போறவன். சரியா ஆமா சாமி? ஆமா. ஓகே சாமி. அப்ப என்னன்னாக்கா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா யோகியர் தான் எக்ஸஸ் பண்றாங்க. அத எக்ஸஸ் என்ன சொல்லுவாங்க? அனுபவிக்கிறாங்க. எக்ஸஸ் பண்றாங்க சாமி. அவங்க அனுபவிக்கிறாங்க. அதை போய் தொடுறாங்கன்னு வச்சுக்கோமே. சரி, அனுபவிக்கிறாங்க. ஆமா. சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கில் சரியை கிரியை ஆகிய இரண்டும் புற வழிபாடு. இதனுடைய முடிவான பயன் என்னவெனில் மனம் சாந்தமாகும். தெய்வமானையில் நம் பெரும் மன சுத்தமாகும் என தெய்வமணி மானையில் நம்பர். ஓ, இது வந்து பதிபூசை நற்கிரியால் மனம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். அப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கில் சரியை கிரியை ஆகிய இரண்டும் புற வழிபாடு. சரியா சாமி? எதுக்கு செய்யறோம்னாக்கா இந்த மனம் வந்து அசுத்தத்துல இருந்து சுத்தத்துக்கு வர்றதுக்கு. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா சாமி, இப்ப நம்ம வந்து ஒரு மேரத்தான் ஓட போடுறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னுக்கு வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் என்ன சொல்லுவீங்க தமிழ்? என்ன சொல்லுவீங்க வார்ம் அப்? சரி, வார்ம் அப்னு வச்சுக்குவோம். வார்ம் அப் பண்ணாதான் அடுத்து வந்து மேரத்தான்ல 45 கிலோமீட்டருக்கு ஓட முடியும். வார்ம் அப் பண்ணலனாக்கா இடையில இழுத்துக்கும் சாமி. அங்கெல்லாம் ரொம்ப போடலாம். இல்ல நெல்லுங்க சாமி, நான் என்ன சொல்ல வரேனாக்கா அதே மாதிரி பேசுனேன். இந்த புற வழிபாடு தான் நான் உள்ள நேரத்தெல்லாம் பேசுறது. புற நேரத்தெல்லாம் பேச உங்ககிட்ட பேசுனேன். நான் பெரிய மெசேஜ் போட்டேன் உங்களுக்கு. இல்ல சாமி, நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா இப்ப வந்து தவம் எதுக்கு பண்ற சாமி? ஞாபகத்துக்கு ஒரே மனம் கடக்கணும், அதுக்கு தானே சாமி? ஆமா. தனுகரணாதிகளை கடக்கணும். சரியா? இப்ப இந்த சரியை கிரியை வந்து அதுக்கான ஏற்பாடு. அது முடிச்சுட்டு தவம் செய்யணும். அதே தான் சொல்றேன் சாமி. இப்ப வார்ம் அப் பண்ணிட்டு இந்த மேரத்தான்ல ஓடுற மாதிரி நீங்க வந்து சரியை கிரியை பண்ணிட்டு தவம் பண்ணினீங்கன்னாக்கா ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரேன். அதான் சொன்னேன். அதுதான் நீங்களும் சொன்னீங்கன்னு சொல்றீங்க. சரி, ஆமா. ஒழுங்கா பண்ணியா பூஜை பண்ணியா? ஐயா எல்லாம் வச்சு பூவை போட்டு எல்லாம் பண்ணி புத்தகம் பண்ணி தீபாவளி பண்ணி பாட்டு பாடி. இல்ல சாமி, ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல பண்ண ஒரு 10 பாட்டாவது பாடணும். என்ன உட்காந்து ஒரு நாளைக்கு 10 பாட்டாவது பாடணும். ஆமா, நல்லா மனம் உரி அப்படி அது பாட்டெல்லாம் இருக்கு. செலிபிரிட்டி பாட்டை அந்த பாட்டு பாடுங்க. ஓகே. என் உயிர் இருப்பார் மாதமா இல்ல. என் உயிர் அந்த பாட்டு அருமையான பாட்டு பாடுறது. ஓகே. யோகம் ஞானம் ஆகிய இரண்டும் அக வழிபாடு ஆகும். அக வழிபாட்டில் அக வழிபாட்டில் தானா இல்ல அக வழிபாடில் தான் இறைவனையா? வழிபாட்டில் தான். அக வழிபாட்டில் தான் இறைவனை காணவும் அவனுடன் கலக்கவும் முடியும். இதனை ஒரு பாடலில் நம் பெருமானார் விளக்குகின்றார். நான் மோக மாந்தருக்கு கூறவில்லை, சுகத்தை உண்ணுகின்ற யோக மாந்தருக்கே உரைக்கின்றேன். என்ன சாமி மோக மாந்தர்னா நம்பலா? இல்ல, கொள்ளக்காரன் பண்றேன் அயோக்கிய. ஓ, உலகியல் அப்படியே ஆழமா ஆழ்ந்தி இருக்கிறீங்க சாமி. ஆழமத்துல எல்லாத்தையும் தாரையும் அடையணும், எல்லாம் கிட்டே. ஓ, மோகமாந்தர். அகமாந்தமும் வேதத்தின் அந்தமும் அறையும் ஆகமாம் பரவெளி நடம் பரவுவீர் உலகீர்.
மோகமாந்தருக்கு உரைத்திலேன், இது சுகம் உண்ணும் யோகமாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன். என்ன சாமி, இது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஆகமா இருந்தா இல்லையா, ஆகத்தின் முடிவு. ஆகமாந்தரம், ஆகமாந்தரம்னா மாந்தமா? ஆகமா அந்தம் அந்தம். ஓ, ஆகம அந்தமுமா? ஓகே. ஆமா, முடிவு, ம், வேதத்தின் முடிவும். சரி. அரை என்ன பேசுகிற பேசுகிற. பாகமும் பரவெளி இடம். பாகமம்னா? பார்த்து சார், பார்த்து பார்த்து ஓ, பாகமாம் பரவெளி நடம். ஓகே, பரவெளி தான் பேசு, ஒரு பேசு பரவெளி புரியல புரியல புரியல. பரவெளி 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 சார், இறைவனுக்கு வழி வரவெளி. ஓகே. அந்த நடத்தை வந்து வணங்குறீங்களே உலகீர் பண்ணுவாங்கிறார். பரவுவீர் உலகீர்னா என்ன சாமி? செய்யுங்க, செய்யுங்கன்றாரா? செய்யுங்க. நான் இது வந்து அம்மாவாதர் சொல்லல, இத சுதந்திர விரும்புறேன், சிவமாதருக்கு இதான் டைம் வந்து சொல்றேன். சரி, யோக மாந்தர் யாரு? யோகம் யோகஞானம். சரி, இப்போ புறாடு போச்சு இல்லையா, யோகஞானம் வந்து அவாழ்பாடு இல்லையா சாமி. இப்ப ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்களா? அனவாதவர் புறப்பணிக்கு இடகவலா. என்னது? 19 பாட்டு. அதாவது ஏத்துக்கலையா அவங்கள புறப்பணிக்கு விடு, ஏத்துக்கலையா 19 அது திறக்க வேண்டாம் சொல்ற. அது இது சேமான்னு கேட்க வரேன். அதேதான். சரி, யோகம் ஞானம் அவசியம் என்பது அவர்கட்கே திருவருட்பா உரியது என்றும் இப்பாடலில் நம் பெருமானார் எடுத்து காட்டுகின்றார். முடிஞ்சது. யோகம் ஞானம் அவசியம் என்பதும் அவர்கட்கே. யார் சாமி அவர்கட்கே? யார் அவசியப்படுறாங்க அவங்க. ஓ, திரு அருட்பா உரியது என்றும் இப்பாடல். அப்ப திருவருட்பா வந்து இப்ப நீங்க தவம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுமா சாமி? இல்லைன்னா கிடையாது இல்ல. ஓ, அதுதான் வந்து யோக ஞானம் பண்ணாம நலிஞ்சு போகாத அப்படின்னு எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்க. நடராஜ மாலை, நடராஜபதி மாலை ஆண்டவன் சொன்னா ஐயா பண்ற பாட்டோட செய்ய அறியாது பாட்டு. அருளை உண்ணி மண்ணில் கிடந்து. சரி, சொல்லுங்க சாமி, சம்மரியை கொடுங்க சாமி. அதாவது 5 பூதங்களாக இறைவன் இருக்கிறான். அது தோன்றி ஒடுங்கிறதும் அவன் தான், அவன்கிட்ட தான். சரி, அது மாத்திரம் அந்த அண்டங்கள்லாம் இருக்கான். சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, அண்டங்கள் போல அண்டங்கள்லாம் இருக்குல்ல, அண்டங்களாம் அவன் இருக்கிறான். ஓகே. அந்த அண்டங்கள் வந்து புதுசா வந்து வர வர அதுல இடம் வெளியாம இருக்கிறான். அண்டங்கள் புதுசு புதுசா வருது, அதுக்கு இடம் கொடுத்துட்டு இடம் கொடுக்குற வெளியாவே இருக்கிறான். எவ்வளவுதான் வந்தாலும் சலிப்பு இல்லாம கொடுத்துட்டே இருக்கான். ஆமா, ஓகே. அப்புறம் வேதம் இருக்கு இல்லையா, ஆகம வேதம் இருக்கு இல்லையா, வேத ஆகமம் இருக்கு. ஓகே. அதுல முடிவா வந்தா இருக்கலாம். அதாவது வேதாகமம் வந்து ஒரு முடிவு சொல்லுதுனாக்க அதுவும் அவன் தான். சரி, ஓகே. அது வந்து அது பொறுத்தல உள்ளுக்குள்ள எப்படி வரணும், நாதமா வருது, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள நாதமா இருக்கிறான். நாதமா தெரியல, நாதாந்தத்தினுடைய நல்ல பரநாதமாவும் இருக்கிறான் அவன். பரநாதமும் இருக்கிறான். அங்க வரக்கூடிய ஒளியாவும் இருக்கிறான் அவன். அங்க ஞானமாவும் இருக்கிறான். ஞானமாவும் இருக்கிறான். அந்த ஞானம் என்பதுமா இன்பத்தையா கலந்து பூர்ணமா சொல்லுங்க சாமி. நீங்க ரொம்ப வேகமா போறீங்க, மெதுவா சொல்லுங்க, நிதானமா. நாதமா இருக்கிறான்பா, நாதமா இருக்கிறான். அப்புறம் நாதத்துடைய அந்த முடிவாகவும் இருக்கிறான். நாதத்துடைய அந்த முடிவாகவும் இருக்கிறான். ஓகே. நாத முடிவு தோன்ற ஒளியாவும் இருக்கிறான். நாத முடிவுல தோன்ற பேரொளியாவும் இருக்கான். ஓகே. அவளுடைய ஞானமாவும் இருக்கிறான். அந்த ஒளி, அந்த ஒளியை பார்த்தோன்னா ஒரு ஞானம் வருது, அதாவும் அவன் தான் இருக்கிறான். ஓகே. ஞானத்தோட இன்பமாவும் அவன் தான் இருக்கிறான். ஞானம் கிடைச்சோன்னு இன்பம் வந்துடுது, அறிவாயிட்டமா இன்பம் இருக்கும். ஓகே. இன்பத்தையும் கடந்து பூரணமா அவன் தான் வழங்குறான். இன்பத்தையும் கடந்து பூரணமாவும் அவன் தான் வழங்குறான். எங்க வழங்குறான்னா யோகியில் உள்ளதான் வழங்குறான். இப்ப யார் யோகியோ அவங்களுக்குள்ள அவன் வந்து வெளிப்படுறான். சரியா சார்? ஆமா ஆமா ஆமா.
அவங்க மூலியமா, இப்ப உதாரணத்துக்கு வள்ளலார் மூலியமா. சரியா? ஆமா ஆமா ஆமா. ம். உங்க ஊரை ஏன்னா விட. ஏன் ஏன்னா அவங்க வந்து யோகம் பண்றாங்க, ஒண்ணாவ பாக்குறாங்க இறைவனோட. சரியா சாமி? ஆமா 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 ஆமா. சரி, அப்புறம் என்ன சாமி, நல்லபடியா முடிச்சிட்டோம். ம், ம். முடிச்சுக்கோ சாமி. இன்னைக்கு ஓகே. கொஞ்சம் மன்னிச்சுக்கணுங்க மக்களே, நான் ஒரு 8 ஹவர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது நைட்டு. அதனால ஓகே இன்னைக்கு சார், கொஞ்சம் ஓகே சார், தேங்க்ஸ். 20 நிமிஷம் வேலையை முடிச்சிடுறேன். கோச்சிக்காதீங்க. ஓகே சார், ஓகே சார். பத்திரம் போயிட்டாங்க. சரி சாமி, நன்றி பத்திரம் போயிட்டாங்க. பத்திரம் போயிட்டாங்க. நன்றி. ஓகே நன்றி சார். ஓகே. நன்றி. எல்லாரும் வணக்கம். நன்றிங்க ஐயா, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி திரு ராமலிங்காவையும் ராமன் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சாமி. நன்றி 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 ஐயா, வணக்கம். நன்றி. பத்திரம் போயிட்டாங்க சாமி. ஓகே சாமி, நன்றி. நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளி, சனிக்கிழமை சாமி, இதோட சனிக்கிழமை. ஓகே ஓகே ஓகே. ஓகே, பாய். பாய்.